அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்கள் exam.tnschools போர்ட்டலில் ஃபர்ஸ்ட் டேர்ம் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் செய்து பள்ளிக்கு வழங்கியுள்ள எப்சன் பிரிண்டரில் பிரிண்ட் எடுப்பது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் டிஎன் ஸ்கூல்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் சைன்இன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சைன்இன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் சைன்இன் பண்ணிக்கலாம். பள்ளி தலைமை ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கலாம். அல்லது வகுப்பு ஆசிரியர் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டும் சைன்இன் பண்ணிக்கலாம். அல்லது பள்ளிக்கான யூடைஸ் நம்பர் அண்ட் அதற்கான பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டும் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய இண்டிவிஜுவல் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா மேலே நம்ம ஸ்கூலினுடைய யூடைஸ் நம்பர், ஸ்கூலோட நேம், யாருனுடைய ஐடியில் நம்ம வந்து சைன்இன் பண்ணியிருக்கோமோ அந்த வகுப்பு ஆசிரியனுடைய நேம் வந்திருக்கும். கீழே லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா 6ஆவதா டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் 3ஆவதா டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். அல்லது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா நமது பள்ளி வந்து நடுநிலை பள்ளி அப்படின்றதுனால 6, 7, 8க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளோடையே இருக்கும். அதுக்கு அவங்க டைமும் கொடுத்துருப்பாங்க. 19/9/2024 9 மணிலேருந்து 20/9/2024 1 மணி வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் ஆனாலும் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களது பள்ளியில் 6ஆம் வகுப்பில் செக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிளாஸஸை செலக்ட் பண்ணிவிட்டு கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷனையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த செக்ஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகும். நமது பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கிளாஸஸ் தான் இருக்குது. அதாவது 6, 7, 8 தான் இருக்குது. 2, 3மே பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருக்கிறனால டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ 6ஆம் வகுப்புக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு 6 குவார்ட்டர்லி தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே தெரியக்கூடிய அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு டவுன்லோட் யோர் ஃபைல் அப்படின்னு சொல்லி கேட்கும். டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபைல் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஓப்பன் வித் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பிடிஎஃப் ரீடர் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது டேரெக்டாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்சன் பிரிண்டர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டேரெக்டாகவே எப்சன் ஐ பிரிண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ 2 பேஜஸ், அதாவது மொத்தம் 4 பக்கம், ஒரு பேஜஸில் வந்து 2 பேஜஸ் வர்ற மாதிரி அவங்களே வந்து செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிண்டர் செலக்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. காப்பீஸ் அப்படின்ற இடத்துல 6ஆம் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாணவர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ 2 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்டிங் ரேஞ்ச் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஆல்னு இருக்கும். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர் சைஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா A4 டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும். அல்லது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியா டைப் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளைன் பேப்பர், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லே அவுட் பார்த்தீங்கன்னா பார்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் குவாலிட்டி, பேப்பர் சோர்சஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 2 சைடட் பிரிண்டிங் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஷார்ட் எட்ஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 பக்கங்கள் இருக்குது. ஒரு பக்கத்தில் ஒரு A4 சீட்டில் 2 பக்கங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பிரிண்ட் வர்ற மாதிரியா நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வைஃபை இஸ் கரண்ட்லி டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி வரும். டு யூ வாண்ட் டு எனேபிள் த வைஃபைன்னு இருக்கும். ஸோ ஓகே கொடுத்துட்டு வைஃபையை வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்துட்டிங்கன்னா நமது பள்ளியினுடைய எப்சன் பிரிண்டரோட நேம் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கூல் பிரிண்டர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் IF எப்சன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். திரும்ப மறுபடியும் பேக்கில் போய்க்கோங்க. பேக்கில் போய்ட்டு இப்போ திரும்ப பிரிண்ட்டு கொடுங்க. பிரிண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஹாஸ் பின் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்காகவே பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் திரும்ப பேக்கில் போய்ட்டு அடுத்த வகுப்புக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7th நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கணும். அடுத்து 8th பிரிண்டர் எடுத்து மாணவர்களுக்கு வழங்க வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக அங்கே தெரியக்கூடிய லாக் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ டீச்சர்ஸ்.